ஒரு ரிசார்ட்டுக்கு போனவங்க அங்க தங்கின பிறகு ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? ஒரு மர்மமான சத்தம், ஒரு குடி போட்ட பொண்ணு, அது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்குள்ள தங்களோட குழந்தைகளை வளர்க்கிற பயங்கரமான ஸ்பீஷிஸ். இந்த கதையில ஒரு பொண்ணு தன்னோட சிஸ்டரை காப்பாத்த போராடுறா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவளோட சிஸ்டர் மனுஷியே இல்ல. நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு வீட்ல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடுமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சத்தமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அதே வீட்ல இருக்கக்கூடிய அவங்களோட மகள் அந்த சண்டையால ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கா. அந்த டைம் வெளியில இருந்து ஒரு விசித்திரமான பறவை கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டவனே அந்த சின்ன பொண்ணோட உடம்பு திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து வலிப்பு வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு அவ வீட்டை விட்டு வெளில ஓடி போய் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. சில நேரம் கழிச்சு ஒரு ஆள் வெளில வரான். அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்றான். உடனே கூட இருக்கிறவன் இன்னொருத்தவன், பரவாயில்ல, இன்னொரு பொண்ணு வரப்போறா, அவளை கட்டுப்படுத்துறது இன்னும் ஈஸி தான் அப்படின்ட்டு சொல்றான். இதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் 17 வயசு பொண்ணான கிரெட்சன் அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. அவ தன்னோட குடும்பத்தோட ஜெர்மனில பவேரியன் ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அவளோட அப்பா லூயிஸ், அப்புறம் ஸ்டெப் மாம் பெத், அப்புறம் பேச முடியாத அவளோட சிஸ்டர் ஆல்மா, அவங்களாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா கிரெட்சனுக்கு இதுல சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா அவங்களோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் நல்ல ரிலேஷனே கிடையாது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவளோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த துக்கத்துல இருந்து அவ இன்னும் வெளியவே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கா. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க கோனிக் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவன் அங்க இருக்கக்கூடிய லக்ஸுரி ரெசார்ட்டை ஓன் பண்றான். கிரெட்சனோட அப்பாவும் அம்மா ரெண்டு பேருமே ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அப்படின்றதுனால அவங்கள வச்சு ஒரு ரெசார்ட் கட்டலாம் அப்படின்றதுக்காக வேலை கொடுக்கறதுக்காக இங்க கூப்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஆல்மாவை சரி பண்றதுக்காகவும் அவன் இங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். சோ அவங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்க செட்டில் ஆகும்போது அவங்களோட நாய் பாத்தீங்கன்னா பயந்து காட்டை நோக்கி கத்த ஆரம்பிக்குது. அந்த டைம் ஒரு பொண்ணு வரா. அவ பேரு டாக்டர் போனோமா. சோ அடுத்த சீன்ல கிரெட்சன் தன்னோட அம்மா விட்ட வாய்ஸ் மெசேஜை கேட்டு ரொம்ப எமோஷனலா இருக்கா. அவ தன்னோட அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் ரிப்ளை பண்றா. இங்க வந்ததே தப்பு, நான் பணம் சேர்த்துட்டு இங்க இருந்து திரும்ப போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் கோனிக் கிரெட்சனுக்கு ரெசார்ட்லயே ஒரு வேலை போட்டு கொடுக்குறான், ரிசப்ஷனிஸ்ட் வேலை. அவளும் அந்த வேலையை செய்ய ஓகேன்னு சொல்லிடுறா. அவளுடைய ஃபர்ஸ்ட் நாள் வேலையப்போ ட்ரிக்ஸின்னு ஒரு பொண்ணு அவளுக்கு ட்ரெயின் பண்றா. அப்போ அங்க விசித்திரமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா வந்த கெஸ்ட் திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்தோன்னே கிரெட்சன் கொஞ்சம் பயப்படுறா. ஆனா ட்ரிக்ஸி என்ன சொல்றான்னா, இதெல்லாம் இங்க சாதாரணம் தான், நிறைய பேர் இப்படி வாமிட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமா அவ சொல்றா. நெக்ஸ்ட் டே கிரெட்சன் வீட்டுல கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஆல்மா அவ பின்னாடி நின்றுட்டு இருப்பா. அப்போ சேமான அந்த பறவை கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே ஆல்மாக்கு வலிப்பு வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள கிரெட்சனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவ ஒரு சில செகண்ட்ஸ் ரிப்பீட்டடா லூப்ல மாட்டிக்கிறா. அது அவளுக்கு ரொம்ப பயம்புறுத்துது. ஏன் இது நடக்குதுன்னு அவளுக்கு தெரியல. அடுத்த நாள் கிரெட்சன் வேலைக்கு போறா. அன்னைக்கு நைட்டு ட்ரிக்ஸிக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பிடுறா. கிரெட்சன் மட்டும் தான் தனியா இருக்கா. அப்போ கோனி கால் பண்ணி அங்க இருந்து கிளம்பாத, எல்லாத்தையுமே லாக் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் கிரெட்சன் பெருசா கேட்கவே இல்லை. லேட் நைட் ஆயிட்டும். ரெசார்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தனியா சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு கிளம்புறா. அவ போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு உடி போட்ட மர்மமான பொண்ணு அவளை துரத்த ஆரம்பிக்கிறா. பயந்து கிரெட்சனும் ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு விடாம அவளை ஆல்மோஸ்ட் பிடிக்க வந்துடுது. அந்த டைம் பார்த்து போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அப்படி போலீஸ் வந்தவொடனே துரத்திட்டு அந்த பொண்ணு காணாம போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹென்ரின்னு ஒரு டிடெக்டிவ் அவளை மீட் பண்றாரு. என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. ஆனா அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. யாருமே அவ சொல்றத நம்பல. அதனால அவ பெருசா எதுவுமே அவங்கிட்ட சொல்லல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு வர எட்ன்ற ஒரு பொண்ணோட கிரெட்சன் ஃப்ரெண்ட் ஆகுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பேசுறது ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது மறுபடியும் அந்த ஒரு சில வினாடிகள் லூப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த வியர்டான உமன் மறுபடியும் அட்டாக் பண்ண வரா. ஆனா இந்த டைம் ஹென்றி ஷூட் பண்ணி அவளை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட். அங்க என்ன நடக்குதுன்றத ஹென்றி எக்ஸ்பிளைன் பண்றான். நீ இப்ப பார்த்தது உண்மையான ஹியூமனே இல்ல, அவ ஒரு மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய குக்கு ஸ்பீஷியஸ். அந்த ஸ்பீஷிஸ் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அவங்க எல்லாம் மனித பெண்களை ஹிப்னடைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள தங்களோட முட்டையை வச்சிடுறாங்க.
அதாவது மனிதரை பயன்படுத்தி தங்களோட குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க. அண்ட் லேட்டரா அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கதான் ஒரு பிக்கஸ்ட் ஷாக் என்னன்னா, அவளோட தங்கச்சியான ஆல்மாவும் ஒரு குக்கு சைல்டு தான். அதாவது அவ மனுஷ குழந்தையே இல்ல. கோனிக் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவன் அந்த ஸ்பீஷியஸை பாதுகாக்க முயற்சி செய்யறான். அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிற கிரெட்சன் வந்து எப்படியாவது தன்னோட தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. கிளைமேக்ஸ் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஃபைட் சீனே நடக்குது. ஹென்றி வந்து எப்படியாவது அந்த ஆல்மாவை கொலை பண்ணிடணும்னு நினைக்கிறான். கோனிக் வந்து எப்படியாவது அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா கிரெட்சன் மட்டும்தான் தன்னோட தங்கச்சி எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. 3 பேருக்கும் கான்ஃபிளிக்ட் ஆகுது. அந்த டைம் ஆல்மா கத்தி சத்தம் போடுறா. அது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஹிப்னோடைஸ் பண்ணுது. ஹென்ரியும் கோனிக்கும் ஒருத்தர் சுட்டு அங்கேயே செத்துடுறாங்க. அண்ட் ஃபைனலா கிரெட்சன் வந்து ஆல்மாவை தன்னோட தங்கச்சியா ஏத்துக்கிறா. 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளில வராங்க. அப்ப எட்டுமே உயிரோட தான் இருக்கா. 3 பேரும் சேர்ந்து அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. கிரெட்சன் வந்து ஆல்மாவை தன் மடியில வச்சு ஒரு அக்கா மாதிரி அவளை கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறா. இதோட இந்த படம் அப்படியே முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இதை விட பயங்கரமான ஒரு கதையோட வரேன். பாய்.